சாய் இப்ப ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான். சோ டீம் கக்காஷில சோரா அவன் இடத்த நிரப்ப போறான். அதனால நம்ம ஒண்ணா வேலை செய்ய ஒரு புது ஃபார்மேஷனை இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே சென்சை. என்னது ஆனா இப்பதெல்லாம் முக்கியம் தானா? என்னுடைய வின் சக்கர ட்ரைனிங் என்ன பண்றது சென்சை? அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற. உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? என்ன வாய மூடு. ஓ ஒரு நிமிஷம், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்தே போயிட்டேன். சக்கர நேச்சரை மாத்திரத பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சேன் சென்சை. அதுவா? சரி கேளு. ஆனா இதுக்காக மட்டும் மத்த ட்ரைனிங்ல கோட்டை விட்டுறாத. ஓ அப்படியா? சரி விடுங்க. இல்ல பரவாயில்ல, கேளு. உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உஸ்டைல் ஜுட்சுவை பயன்படுத்த எர்த்தையும் வாட்டர் ஸ்டைலையும் சேர்த்து பயன்படுத்துவீங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, நான் சொன்னேன். எர்த் அண்ட் வாட்டர் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். தகாஷி சென்சை இத பத்தி ட்ரைனிங்ல நிறைய பேசியிருக்காரு. ஒரு ஜோடினா நிறைய ஸ்டைல்ஸை கத்துக்க முடியும்னு சொன்னாரு. அப்படின்னா என்னாலையும் வாட்டர் ஸ்டைலை கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சென்சை? அது எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு தான் பிறப்பிலேயே அப்படி இருக்கும். மற்றவங்களுக்குலாம் அவங்க உடம்பு அதை எப்படி ஏத்துக்குதுங்கிறத பொறுத்து. உன் உடம்பு வாட்டர் ஸ்டைல் சக்கராவை ஏத்துக்குதா இல்லையாங்கிறது தான் இப்ப நம்மளோட கேள்வி. அப்படின்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் எனக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்தை என்னால கத்துக்க முடியாது. அதெல்லாம் விடு நடக்கும். உனக்குள்ள இருக்கிற அடிப்படையான விஷயம் ஒருவேளை உன் உடம்பு மற்றதை அட்ராக்ட் பண்ணாலும் அதோட சக்தி கம்மியா இருக்கும். பலவீனமா இருந்தாலும் ஒரு சில சோனில் மட்டும் நல்ல பயிற்சி எடுத்து 2வது இல்ல 3வது சக்கராவை உருவாக்குவாங்க. அப்படின்னா ஒருத்தர் 5 சக்கர நேச்சரையும் உருவாக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தானே இருக்கணும்? அப்படி கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஷினோபியும் 5 சக்கராவையும் மாஸ்டர் பண்ணதில்லை. அதுக்கு வாய்ப்பும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லைன்னு வேணா சொல்லலாம். அப்படின்னா அவளால மட்டும் எப்படி அது முடிஞ்சது? உன் கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சிட்டியா? ஏன்னா உன் டவுட்ஸ் தீர்ந்ததுன்னா நாம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். இவங்க பெர்மனன்ட் டீம் கிடையாதுன்றப்ப எதுக்கு இவ்வளவு பயிற்சி எல்லாம்? இது இப்ப தேவைதானா? ஏய் ஆசுமா, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? நருட்டோ எப்படியும் யோசிச்சு செயல்படுற ஆள் கிடையாது. சோராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆள் தான். என்ன இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களை செய்யாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாதான் முதல்ல அதை செய்வாங்க. அவங்கள அவங்க போக்கிலே விடுங்க. எல்லாம் தானே நடக்கும். நீயும் சாக்காவும் அவங்களுக்கு பேக் பண்ணி சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா ஆமா சக்கரா, சீரியஸா நான் சொல்றதை கேளு. ஒரு நாள்ல புது ஃபார்மேஷன்ல கத்துக்க முடியும். அவங்களுக்கு ஒத்துமையா வேலை செய்ய கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களே காம்ரேட்ஸா மாறிடுவாங்க. அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஃபார்மேஷன் பிராக்டிஸை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆசுமா சொல்றது தான் சரி. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் தனித்தனியாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன அப்புறம் பார்க்கலாம். அப்படி போடு. அப்படின்னா கடைசியா என்னுடைய ட்ரைனிங் எங்க விட்டோமோ அங்க இருந்தே ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் சொல்லுங்க, இப்போ என்ன பண்ண போறோம்? ஓ, அது கக்காஷி எல்லாமே எப்படி பண்றது? ஏய் இரு, ஆசுமா நமக்கு அதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டான மிஷன் கொடுக்கல. இவரால் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது கத்து தர முடியும். அது ஏன்னா உங்க 2 பேருக்கும் இருக்கிற அதே வின் ஸ்டைல் சக்கரா தான் இவருக்கும் இருக்கு. அப்படியா? அப்ப கத்து கொடுங்க. ஏய் நான் தான் முதல்ல கேட்டேன். கேட்கறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். என்னால கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அவ வந்தது குத்தமா என்னையே இப்படி கோத்து விட்டா. சோ நீங்க 2 பேர் தான் இது எல்லாத்தையும் பண்ணதா? ஆமா அதேதான். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இதுல பாதிக்கு மேல நான் பண்ணது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. ரொம்ப பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன். என்ன இது? எதுக்கு மண்டையில கொட்டினீங்க? கத்தாத. யமாட்டோ கேட்டாருன்னு ஏதோ உதவி பண்ணதான் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் அடங்குங்க. நான் சொல்றதை கேட்டு கூனாய் நைஃப் எடுங்க. உங்க வின் சக்கராவை மனசுல கற்பனை பண்ணி அதை தூக்கி வீசுங்க. ஆனாலும் இதுக்காக இப்படியா கொட்டணும் சென்சை? ஆல் ரைட், எல்லாரும் பாருங்க, நான் யாருங்கறத காட்டுறேன். சக்ரா பிளேட்ஸை பயன்படுத்தலனாலும் இவ்வளவு பவர் கிடைக்குது. திறமசாலிங்க தான் போல. என்ன சொல்றீங்க ஆசுமா சென்சை? இவனை விட நான் கண்டிப்பா பெட்டர் தானே? என்னது? அத ஒழுங்கா பாத்துட்டு பேசு. சரி சரி நிறுத்துங்க. நான் சொல்றத கேளுங்க. இதுல ஏதாவது வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? ஹோல் சின்னதா இருக்கு. அது ஏன்னு சொல்றேன். இதுதான் நீங்க பண்ண போற விசுவலைசேஷன் ட்ரைனிங். உங்க வின் சக்கராவை துல்லியமா பயன்படுத்த விடும். நீங்க வீசினதை வச்சு பார்த்தா நீங்க அந்த மரத்தை எப்படியாவது உடைக்கணும் தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. அது தப்பு. அதுக்கு பதிலா வின் சக்கராவை பயன்படுத்தி இருக்கணும். உங்களோட சக்கரா இலகுவாகவும் கூர்மையாவும் இருக்கக்கூடியது. உங்க கவனத்தை அது மேலதான் செலுத்தணும். புரியுற மாதிரி சொல்றேன். கவனம் செதறிச்சுன்னா ஹோல் பெருசாயிடும். ஓ எனக்கு புரியுது. எந்த அளவுக்கு கவனம் இல்லாம இருப்போமோ அந்த அளவுக்கு ஹோல் பெருசாகும். இருக்கிறதுலே ஒண்ணுதான் ரொம்ப பெருசு. என்ன சொன்ன? நீ வீசுற அந்த ஓட்டையில 3 அணில் கூடி இருக்கும். உன்னோட 5 அணில் போயிடும். உன்னோட ஓட்டைக்குள்ள 7 போகும். இவங்களுக்குள்ள அற்புதமான சக்கரா ஒளிஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா இவங்களால அதை சாதிக்க முடியாது. நருட்டோ பத்தி எனக்கு தெரியும். ஆனா சோரா பண்றது ஆச்சரியமா இருக்கு. எத்தனை வீசுறீங்கன்றது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் மனசை போக்கஸ் பண்ணி வீசுங்க. கண்டிப்பா புரியுது சார். ரொம்ப துல்லியமா நினைச்ச அந்த வின் சக்கராவை வீசுங்க. ஆரம்பிக்கலாமா? நான் இதுல தப்பு பண்ண மாட்டேன். இது சோராவோட லட்சம்.
செடிக்கோ தான் அனுப்புனாரா? அப்ப இன்னொரு பிரச்சனையா? சோராவை பத்தி இன்னும் பல முக்கியமான தகவல்களை நமக்கு அனுப்பியிருக்காங்க. காசுமாவும் சோராவோட அப்பாவா? அது என்னதான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அதை விட ஆச்சரியப்படுற மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை நாங்க இத்தனை நாளா ரகசியமா வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துயர சம்பவத்தால பயத்தில் கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு வந்துச்சு. தகவலை நான் கேள்விப்பட்டதும் டெம்பிளுக்கு திரும்ப போய் பார்த்தா என்னாச்சு? டெம்பிள் மொத்தமும் சுக்கு நூறாகி கிடக்கிறத என் கண்ணால நான் பார்த்தேன். பயர் டெம்பிளோட கர்ப்பமா நினைச்சேன். என் கண்ணு முன்னாடி சதஞ்சு கிடந்தது. கொஞ்சம் வழி விடுங்க. ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். உனக்கு ஒன்றும் ஆகல? லார்ட் சிரிக்கோ, இங்க என்னதான் ஆச்சு? எனக்கு தெரியல. ஆனா இது எங்களை தாக்குச்சோது மனுஷன் இருக்கிறது மட்டும் தெரியும். மனுஷன் இல்லைன்னா இல்ல, எனக்கு புரியல. அது ஒரு மிருகம், பயங்கரமான மிருகம். பார்த்து இங்க என்ன நடந்திருக்கு? இங்க என்னதான் நடந்துச்சு? என்னன்னு சொல்ல தெரியல. திடீர்னு சோரா கட்டுப்பட்ட இழந்து இப்படி நடந்துக்கிட்டான். அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவனை தடுக்க முயற்சி பண்ணோம். ஆனா முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த நிலைமை. சோராவா இதை பண்ணா? அதுக்கப்புறம் தாமதப்படுத்தாம எங்க சந்தேகங்களை தீர்த்துக்க அவன் உடம்புல ஏகப்பட்ட டெஸ்ட்டை நாங்க பண்ணோம். ஆனா காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. சோரா எப்பவும் எங்க கண்காணிப்பிலேயே இருந்தான். நல்ல வேளை அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறவங்க அவனை வெறுத்தாங்க. அவனோட அபார சக்தியை நினைச்சு பயந்தாங்க. அதனாலேயே அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படின்னா இதனாலதான் சோரா தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தானா? அது ஏன் நடந்ததுன்னு இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா? அதான் எனக்கும் தெரியல. சோரா அந்த மாதிரி பயங்கரமான விபத்தை உண்டாக்க அவனை எது தூண்டுச்சுன்னு யாருக்குமே தெரியல. இவ்வளவுதான். இதுக்காக தான் கூப்பிட்டோம். இதை நினைச்சுதான் சிரிக்கவும் கவலைப்படுறாரு. அந்த பையன் இங்க நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் நாம அவனை கண்காணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. புரியுது லேடி சொன்னாடே. இந்த ஒத்துமையை பார்க்கும்போதுதான் ஆச்சரியமா இருக்கு.